எடுக்கூடாதா?
இல்லை என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. உள்ளே என்ட்ரி. இதுதான் கலைஞர் மியூசியம். இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதாங்க கலைஞர் அருங்காட்சியகம். சமாதிக்கு பேக் சைடில் உள்ளே வச்சுருக்காங்க. என்னென்ன வச்சுருக்காங்க? ஏசி, 1996 மே திங்களில் அமைந்த கலைஞர் அரசு திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணியை விரிவுபடுத்தி கலைஞர் அவர்களின் அரிய சிந்தனைகளுக்கும் வழிகாட்டுதலுக்கும் ஏற்ப சிற்பக்கலை மேதை கணபதி நாள் ஒன்றுக்கு அலுவலக நேரத்தில் மட்டும் 50,000 எல்இடி லைட்டில் சூப்பராக இருக்கும். பூம்புகார் தமிழ் காவிய கலாச்சார மையம் துவக்கம் 17/4/1973. கீழே போய்கினே இருக்கு. குடிசை மாற்று வாரிய கட்டிடம். சைக்கிள் பூங்கா. தமிழ்த்தாய் வாழ்த்து. உள்ளே வந்ததும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க.
அப்படியே அந்த வழியில வரும். கலைஞர் திரையுலகம் புரட்சி. முதல்வர் முத்தமிழறிஞரின் முத்திரை பதிவுகள். கலைஞர் பெற்ற விருதுகள். கலைஞரின் கல்வி சாதனைகள். தொடங்கிய பள்ளிகள், தொடங்கிய பல்கலைக்கழகங்கள்.
பட்டொளி வீசிடும் இந்திய தேசிய கொடியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்கள் தான் இந்நாளில் ஏற்றி வைக்க வேண்டும் என்று நான் எழுப்பிய உரிமை குரலை புறக்கணிக்காமல் ஒப்புதல் தந்த ஒன்றிய அரசுக்கும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற நமது உறுதி படைத்த உள்ளத்திற்கு கிடைத்த பரிசு இதுவரை பகிர்கிறோம். நன்றி, வணக்கம். த்ரீ டி அனிமேஷன் வீடியோ, கலைஞரின் 3D அனிமேஷன் வீடியோ. லோடிங் ஆகுதுக்கா, அப்புறம் அடுத்த தடவை எடுக்க மாட்டோம். வந்து கையெடுங்க. போட்டோ வராதுடா இப்பயா வாட்ஸ்அப்பில் வரும் நார்மல் மெசேஜ் வரும். அங்கே லிங்க் இருக்குல்ல, அது மாதிரி மொபைல் நம்பர் வேறு நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுறா. எங்கே வா ஃபோட்டோ எடுத்தா ஃபோட்டோ எடுக்குமா? ஆமாம், கேமரா ஆஃப் பண்ணு. கேமரா ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு. கலைஞர் மியூசியம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கலைஞர் சமாதி பார்க்க வந்தீங்கன்னா இந்த மியூசியத்து டைமிங்க்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏசி அனிமேஷன் வீடியோ, கேமரா இருக்குமா? உள்ளே போய் பார்க்கலாமா? ஃபுல்லாகிட்டா என்ன போடுறாங்க? ஆ, சரி. அப்படி போவோம். முழங்கியது சமூக நீதியை, ஒரு கையெழுத்து மாற்றியது தமிழ் நிலத்தை. அந்த கரம் படைத்தது 25க்கும் மேற்பட்ட நாடகங்கள்.
75 திரைப்படங்கள், 100க்கும் மேற்பட்ட கவியரங்க மேடைகள், பல்லாயிரக்கணக்கான எழுத்தோவியங்கள். அவர் கலைஞர்களுக்கெல்லாம் கலைஞர், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர். மூக்க என்பது இவரது முன்னெழுத்து. அதுவே தமிழினத்தின், தமிழ்நாட்டின் முதல் எழுத்தாக ஆனது. சரித்திரம் படைத்தவர் ஒருவர், இனமொழி காத்தவர் ஒருவர், தினம் 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 உழைத்தவர் தலைவர், கலைஞர் தலைவர் முதல்வர், அவர்தான் கலைஞர். கலைஞர் மு. கருணாநிதி. கலையும் அரசியலும். தஞ்சை தரணியில் திருக்குவளை எனும் சிற்றூரில் அஞ்சுகம் அம்மையாருக்கும் முத்துவேலருக்கும் அருமை மகனாக பிறந்தார் மு. கருணாநிதி. திருவாரூரில் பள்ளிப் படிப்பை முடித்த கால்சட்டை பருவத்திலேயே 14 வயதிலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரசியல் களம் கண்டார். வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம், வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திருப்பிடுவோம். மானவரேசன் கையெழுத்து பத்திரிகை நடத்தியதன் மூலமாக பத்திரிகை ஆசிரியர், சிறுவர் சீர்திருத்த சங்கம் ஆரம்பித்ததன் மூலமாக அமைப்பாளர், தமிழ்நாடு மாணவர் மன்றம் தொடங்கியதன் மூலமாக அமைப்பின் தலைவர் என பிரதி தலைவராகவே வளர்ந்தார் கலைஞர். மிகச்சிறு வயதிலேயே கணித தமிழும் புரட்சிகர எண்ணங்களும் கொண்டவராக வளர்ந்தார். பேரறிஞர் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் எழுதினார். முரசொலி இதழை தானே தொடங்கி தனது சிந்தனைகளை வாரி வழங்கினார் கருணாநிதி. சீர்திருத்த நாடகங்களை திருவாரூர் எல்லையை தாண்டி பல பகுதிகளில் அரங்கேற்றினார். நாடகம் அரங்கேறிய ஊர்களில் எல்லாம் திராவிட தீபம் எரியத் தொடங்கியது. புதுச்சேரியில் எதிரிகளால் தாக்கப்பட்டார். கலைஞரின் உறுதியையும் வீரமிக்க வரிகளையும் உணர்ந்த தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டுக்கு அழைத்துச் சென்று குடியரசு இதழின் துணையாசிரியர் ஆக்கினார். அரசியல் வானிலும் கலையுலகிலும் கலைஞரின் எழுச்சி தொடங்கியது. தனது அரசியல் எண்ணங்களை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கு திரையுலகத்தை சரியான பாதையாக இனம் கண்டார் கலைஞர். மனங்கமழும் தமிழே, மனங்கவரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு விடியே, உயிரான தமிழே, உலகில் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதென்று வேறுபடி எனக்கிலேயே. கலைஞரின் வசனம் பேசி நடித்த திரையுலக நடிகர்கள் அனைவரும் பிற்காலத்தில் மாபெரும் ஹீரோக்களாக வளர்ந்தார்கள். எம்ஜிஆர் புரட்சி நடிகராகவும், சிவாஜி கணேசன் நடிகர் திலகமாகவும், SSR லட்சிய நடிகராகவும் வலம் வர காரணமாக அமைந்தது கலைஞரின் கதைகளும் அதில் இடம்பெற்ற வசனங்களும். காலத்தால் அழியாத காவியங்கள் படைத்து திரையுலக சக்கரவர்த்தியாக கோலோச்சினார் கலைஞர் மு. கருணாநிதி. கலைஞரின் வசனத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த படம் மந்திரி குமாரி. உலகம் காற்றிலே சிறுநதிகள் திரிவது போல இன்று நமது நாட்டை சுற்றி அடைகிறது ஒரு சோதாட்டம். நீங்கள் ஒவ்வொருவரும் 10 பேரும் கிளம்புங்கள். இங்கே தமிழே நாடக மேடைகளில் தொடங்கிய கலைஞர் சிவாஜி கணேசன் நட்பு வளர்ந்து பராசக்தி திரைப்படத்தில் மின்னி மிளிர்ந்தது. கோவிலே குழப்பம் விளைவித்தே கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக, பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக, பக்தி பதவேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக சிலப்பதிகார காப்பியத்தை பூம்புகார் எனும் திரைப்படமாக வடித்தார் கலைஞர். கலைஞரின் எழுத்தில் SSR, ஜெயலலிதா, மணிமகுடம் திரைப்படத்தில் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? மானை தேடி வந்தேன். அதே மான் தான் நான். உங்கள் பார்வைப்பட்டு மகையாகிவிட்டேன். மகான் உன்னை மான் என்று வர்ணித்திருப்பார், மயில் என்று புகழ்ந்திருப்பார். பரவாயில்லையே, பக்கத்தறிவுக்கு நீங்களும் வேலை கொடுக்கிறீர்களே. வண்டிக்காரன் மகன் அறிஞர் அண்ணாவின் கதைக்கு திரை வடிவம் தந்தார் கலைஞர். வழி வாங்கறதுக்காக நான் பஞ்சாங்கத்தை பொட்டி 4 லட்சத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன். வழி வாங்குற படலத்தை ஏற்கனவே நான் எழுத ஆரம்பிச்சேன். அது முழுசா முடிவடைகிறக்கான வெகு தூரத்துல இல்ல. உங்ககிட்ட உண்மையை உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. கலைஞரின் ஒரே ரத்தம் திரைப்படம் தளபதி மு.க. ஸ்டாலின் திரையுலகிலும் கொடி நாட்டினார். பாரிவரிய விஷவசம் மாதிரி போட்டு இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கிறது சாஸ்திரம் சம்பிரதாயம். அதைத்தான்
உழைக்க ஒரு வர்க்கம், உண்மை கழிக்க ஒரு வர்க்கம். இந்த சமுதாயத்தை மாற்ற ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும். கலைஞர் தனது 87வது வயதில் படைத்த 75வது திரைப்படம் இளைஞர். திரைப்பட பாடல்கள் எழுதுவதிலும் தனது முத்திரையை பதித்தார் கலைஞர். சின்னத்திரையிலும் தன் எழுத்துக்களால் சிகரம் தொட்டார் கலைஞர். கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன், கலைஞரின் தென்பாண்டி சிங்கம், கலைஞரின் ராமானுஜர். ஜீவகாருண்யம் நம் உடம்பில் ஊறிய ஒன்று. இப்படி சகல ஜீவராசிகளின் மேல் நாம் காட்டும் அன்பை உயிருக்கு போராடும் மனிதனிடம் காட்டக்கூடாதா? கலையுலக பயணத்துக்கிடையே தமிழுலகத்திலும் கலைஞரின் பயணங்கள் தொடர்ந்தன. கலைஞரின் கவியரங்க மேடைகள். குடிசலா ஒரு புறத்தில் கூடிய வேள்வார் மனுஷ அமைப்பதற்கு மையத்தை பிடிப்பதற்கு வெம்பகை முடிப்பதற்கு மடித்து வைத்த படைக்கலம் போல் கவியரங்க மேடைகளை மக்கள் மேடைகளாக மாற்றினார் கலைஞர். கலைஞரின் இலக்கிய படைப்புகள் சமூக புதினம், வரலாற்று புதினம், உரை ஓவியம், தமிழ் இலக்கியம், சிறுகதைகள், தன் வரலாறு, சமூக நாடகங்கள், வரலாற்று நாடகங்கள், நூற்றுக்கணக்கான கவிதைகள், பல்லாயிரக்கணக்கான கடிதங்கள் தீட்டினார். கலைஞரின் தமிழ் நாடறிந்த தலைவராக அவரை அடையாளப்படுத்தியது. அரசியல் கொள்கைகளை பரப்புவதற்கான வழியாகவே இலக்கியத்தையும் கலையுலகத்தையும் கலைஞர் பயன்படுத்தினார். இலக்கிய படைப்புகளின் மூலமாக அடைந்த புகழ், கலையுலகத்தின் மூலமாக அடைந்த பொருளாதார வளம் சிறப்பாக இருந்த போதிலும் கலைஞருக்குள் அணையா விளக்காக இருந்தது அரசியல். கள்ளக்குடி போராட்டம். நம் மீது அடக்குமுறை பாயலாம், எனக்கு படுகாயம் விளைவிக்கலாம், என்னை பறிகொள்ளலாம், எதையும் ஏற்க தயார். ரத்தம் சிந்தட்டும், குருதி கொட்டட்டும், கவலை இல்லை. சிந்தும் ரத்தத்தை எடுத்து அதை கொண்டு ரயில்வே போர்டில் எழுதப்பட்டிருக்கும் டாங்கியாபுரம் என்ற பெயரை அழிப்போம் என்று படைக்கஞ்சா படைவரிசையை உருவாக்கியவர் கலைஞர். ஓடி வருகிறது ரயில், தண்டவாளத்தில் இருக்கிறது அவர் தலை. முடிவாக என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார் காவலர். முடிவைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்றவர் கலைஞர். அவருக்கு 6 மாத கடுங்காவல் விதிக்கப்பட்டது. கள்ளக்குடி போராட்டம் கலைஞரின் அரசியல் வாழ்வில் மேலும் எழுச்சியை தந்தது. 1957 குளித்தலை தொகுதி சட்டமன்ற தேர்தலில் வென்றார். மக்கள் மன்றத்தில் பேசி வந்த கலைஞர் சட்டமன்றத்துக்குள் முழங்கத் தொடங்கினார். 1959 சென்னை மாநகராட்சி தேர்தல் வெற்றிக்கு காரணமான தேர்தல் பொறுப்பாளர் கலைஞருக்கு கடையாடி அணிவித்து பாராட்டினார் அண்ணா. 1962 தஞ்சை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். தமிழ்நாடு முழுவதும் கழகத்தை வளர்க்க காடு மேடைகள் அனைத்தும் நாளும் சுற்றி சுழன்று பணியாற்றி வந்தார் கலைஞர். இந்திய எதிர்ப்பு போராட்டம். போராட்டத்தை தூண்டிவிட்டதாக தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் பாம்புகள் பல்லிகள் புடைசூட அடைக்கப்பட்டார் கலைஞர். என் தம்பி அடைபட்டிருக்கும் இந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலைதான் எனக்கு புனித பூமி என்றார் அண்ணா. 6/3/1967 தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தது. பொதுப்பணி போக்குவரத்து துறை அமைச்சரானார் கலைஞர். அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அண்ணனுக்கு அண்ணனாக இருந்து திமுக கழகத்தை காத்தார். கலைஞருக்கு ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை தந்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். கருணாநிதி
ஆட்சி அதிகாரம் தன் கையில் கிடைத்ததும் தான் வாழ்நாளெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தாரோ அவை அத்தனையையும் நிறைவேற்றி காட்டினார் கலைஞர். நான் முதலமைச்சராக கோட்டையில் இருந்தாலும் அங்கிருந்தபடியே குடிசைகளை பற்றியே சிந்திப்பவன் என்று சொன்னார் முதன்முறையாக ஆட்சியில் அமர்ந்த முதல்வர் கலைஞர். பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு உரிமை பெற்று தந்து உருது பேசும் இஸ்லாமியரையும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்து இஸ்லாமியருக்கு 3.5%, அருந்ததியினருக்கு 3% உள்ஒதுக்கீடு தந்து சமூக நீதியில் மாபெரும் புரட்சியை செய்தார் கலைஞர். அனைத்து சமூக மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ தமிழ்நாடு எங்கும் தந்தை பெரியார் நினைவு சமத்துவபுரங்களை உருவாக்கினார். குடும்ப சொத்தில் பெண்களுக்கு உரிமை, திருமண நிதியுதவி, 33% இடஒதுக்கீடு, அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு என மகளிர் நலன் காத்தார் கலைஞர். பெண்களுடைய வாழ்க்கைகளை விளக்கேற்றி வைக்கின்ற இந்த காரியத்திற்கு இந்த ஆட்சி எல்லா வகையிலும் நிதியை எப்படி சேர்க்க முடியுமோ அப்படி சேர்த்து உதவும் என்ற உறுதியை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாற்றுத்திறனாளிகள் நலனிலும் திருநங்கைய மேம்பாட்டிலும் கலைஞரின் பணி மகத்தானது. நாட்டிலேயே முதன்முறையாக சென்னையில் டைடல் பார்க்கை உருவாக்கி தகவல் தொழில்நுட்ப புரட்சியை உருவாக்கினார். தென்குமரி கடலில் ஐயன் திருவள்ளுவருக்கு வானுயர சிலை அமைத்தார் கலைஞர். அறிஞர் அண்ணாவுக்கு 100 விழா கண்டார். அவரது நினைவாக சென்னையில் நூலகம் அமைத்தார். தமிழ் மொழியை செம்மொழியாக்கி அன்னை தமிழுக்கு அணி சேர்த்தார் கலைஞர். சமுதாய சீர்திருத்த தொண்டு, வளர்ச்சி பணிகள், சமதர்ம நோக்கு இவை மூன்றும் தான் தன்னுடைய ஆட்சியின் இலக்கணமாக சொன்னார் முதல்வர் கலைஞர். அந்த வழியில் ஆட்சி நடந்தது. அனைத்து துறைகளும் ஒரு சேர வளர்ந்தது. கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, நாடிலம் போற்றும் தலைவர். இந்த பூமி பந்தில் வாழ்ந்த காலம் 95 ஆண்டுகள். இதில் 80 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கை. சுதந்திர இந்தியாவில் நடந்த 13 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டி, 13 தேர்தல்களிலும் வெற்றி வீரர். சஞ்சீவி ரெட்டி முதல் பிரதிபா பாட்டில் வரை குடியரசுத் தலைவர்கள் 8 பேருடன் நிர்வாக தொடர்புகள். தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர். தமிழக ஆட்சி ஆவணங்களில் அதிக கையெழுத்துக்களை இட்டவர். கலைஞர் கருணாநிதியின் முயற்சியும் அறிவும்தான் திமுக கழகம் இந்த அளவுக்கு வளர காரணம் என்று சொன்னவர் தந்தை பெரியார். தன்னை வென்று தரணியை வென்ற தம்பி என்று பேரறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்டவர்.
நாட்டின் எதிர்காலம் இவர் கையில் இருக்கிறது என்றார் மூதறிஞர் ராஜாஜி. இவர் இல்லாவிட்டால் இந்த சமுதாயத்திற்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார் பெருந்தலைவர் காமராஜர். நண்பராக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் உறுதியாக இருப்பவர் என்று பட்டயம் கொடுத்தார் இந்திரா காந்தி. உடனுக்குடன் துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியவர் என்று இவரை சொன்னார் ஜெயபிரகாஷ் நாராயண். இவர் எந்த நாற்காலியில் அமர்ந்தாலும் அந்த நாற்காலிக்கு பெருமை என்றார் பாபு ஜெகஜீவன் ராம். சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்காக போராடுபவர் என்றார் அடல் பிகாரி வாஜ்பாய். ஓர் அறிஞர், ஓர் கவிஞர், இரண்டுமாக இணைந்தவர் என்றார் APJ அப்துல் கலாம். மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகளை அமல்படுத்த வைத்ததால் சமூக நீதியின் தலைநகரம் என்று தமிழ்நாட்டை சொன்னார் பிரதமர் VP சிங். தலைநகர் சென்னையில் மண்டல் நாயகன் VP சிங் அவர்களுக்கு சிலை வைத்து போற்றுகிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். மதச்சார்பற்ற சக்திகளை அகில இந்திய அளவில் அணி சேர்த்தவர் கலைஞர். இந்திய அரசியலில் 1977, 1980, 1990, 1996, 1998, 1999, 2004, 2009 ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களிலும் பிரதமர்களை தேர்ந்தெடுத்ததிலும் முக்கிய பங்காற்றியதன் மூலமாக ஆட்சி மாற்றங்களை உருவாக்கிய அகில இந்திய தலைவர் கலைஞர். இவர் எழுத்தாளர் அல்ல, எழுத்தை ஆண்டவர் இவர். இவர் திரை வசனகர்த்தா அல்ல, திரைக்கு கர்த்தாவே இவர்தான். இவர் பேச்சாளர் அல்ல, மேடைகளை வென்றவர் இவர். புதுமையின் காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். துடித்தது தமிழ்நாடு. எழுந்து வா, எழுந்து வா எங்கள் தலைவா, எழுந்து வா, எழுந்து வா எங்கள் தலைவா, உங்கள் குரல் கேட்காமல் தொண்டன் குரல் ஓயாது, எழுந்து வா, எழுந்து வா எங்கள் தலைவா. அறிஞர் அண்ணாவிடம் இரவலாக பெற்ற இதயத்தை அவர் பாதமலர்களில் வைக்கும் பயணத்துக்கு தயாரானார் கலைஞர். 2018 ஆகஸ்ட் 7 மாலை 6:10 மணி. காலம் அழைத்துக் கொண்டது கலைஞரை. காவிரி தென்றல் நீ, கதிரவன் வெப்பம் நீ, தேன் தமிழ் மன்னவன் நீ. அண்ணாவின் மடியில் இளைப்பாறும் கடைசி ஆசை அவருக்கு அவ்வளவு சீக்கிரமாக நிறைவேறவில்லை. இந்த பூமியில் தனக்கான இடத்தையும் கூட சட்டத்தின் வழியாக அவர் போராடி பெற்ற போது உணர்ச்சியில் பொங்கினர் உடன்பிறப்புகள். ஊருக்கு உழைத்தவன் நீ, என்றும் உழைப்பவன் பக்கம் நீ, அண்ணாவின் தொண்டன் நீ, அறிவாலயம் கண்டவன் நீ. கலைஞர் புறப்பட்டார் அறிஞர் அண்ணாவை நோக்கி. தலைவா நீ எங்கே, தமிழே நீ எங்கே, அமுதே நீ எங்கே, அழுதோம் நீ எங்கே.
தமிழ் மன்னவன் நீ திருவாரூர் தென்னவன் நீ. அவர் விட்டுச் சென்ற பணிகளை பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் தொடர்கிறார் தளபதி மு.க. ஸ்டாலின். கருணாநிதி ஸ்டாலின் என்ற நாம் காலத்தின் மடியில் கலைஞர் உறங்குகிறார். கலைஞரின் சரித்திர சாதனைகள் என்றும் விழித்திருக்கின்றன. அதெல்லாம் பார்த்துட்டேன் சார். வண்டி பொழுது ஏதோ தெரியலையா என்ன சந்திராயன் ஏதோ இருக்குமா?
விற்பாங்களா? எது விற்பாங்க? விற்பாங்க போல இருக்கு. பேரறிஞர் அண்ணா மியூசியம். தேடிங்க